தமது வாதங்கள் முடிந்தனவா அல்லது இன்னும் அறிவுறுத்த ஏதும் மிஞ்சியுள்ளதா? தந்தையின் அகங்காரத்தை இவ்விதம் ஆதரித்து அவரது நன்மைக்கு நீ உதவி புரிவதாக கருதுகின்றாயா? அகங்காரம் என்னும் வயலினில் விளையக்கூடியவை துன்பங்களும் வேதனைகளுமே. நீ மகாதேவரை விவாகம் செய்தால் நம் அனைவருக்குமே நன்மை விளையும். நான் லிங்கத்தை நீரில் கரைக்கவிருப்பது உறுதி. அது குறித்து எவ்வித ஐயமும் வேண்டாம் அக்கா. மன்னியுங்கள், நான் உடன் புறப்பட வேண்டும். தாமதமாகின்றது. உனக்கு தோன்றுவதை செய். ஆயினும் அழிவற்ற சர்வமுமான மகாதேவரை கரைப்பது அசாத்தியம் சதி. நீ எத்தனை முயற்சித்தாலும் மகாதேவரை கரைப்பது சாத்தியமல்ல. இல்லத்திலிருந்து சிவலிங்கத்தை அகற்ற நிர்ணயித்தாய். ஆயினும் இதயத்தில் வாசம் செய்யும் மகாதேவரை என்ன செய்வதாக உத்தேசம்? அதனை அகற்றுவதும் உனக்கு சாத்தியமாகுமா? பரந்தாமர் விஷ்ணு மற்றும் தந்தையின் மார்க்கத்தில் நடந்து மகாதேவரை என் வாழ்விலிருந்து நான் பரிபூரணமாக அகற்றி விடுவேன். நேரம் விரயமாகிறது. புறப்படுகிறேன் அக்கா. சத்தி, சுவாமி, சதிதேவி அர்த்தமற்ற செயலை நிகழ்த்தவிருக்கிறார்கள். அவர்கள் ஈசனின் இன்னொரு பாகம் அல்லவா? இன்று அறிந்தோ அறியாமலோ அவர்கள் சிவனையே, அதாவது தன் மறு பாகத்தையே கரைப்பதற்கு முற்படுகிறார்கள். ஈசன் மற்றும் சதியின் மையல் காவியம் பெரும் சங்கடமான நிலையை எட்டியுள்ளது. இனி அதன் போக்கில் தாமே மாற்றம் ஏற்படுத்தலாம் தேவி. ஒரு நங்கையின் துன்பம் இன்னொரு நங்கைக்கே பொருள்பட இயலும். சங்கடத்திற்கான தீர்வை தோன்றச் செய்யக்கூடியதும் ஒரு பெண்ணே. நான் முயற்சி செய்கிறேன் சுவாமி. எனினும் ஒன்றை மட்டும் தெளிவாக்க விரும்புகிறேன். ஆதி சக்தியே சதி ரூபத்தில் ஜனித்திருக்கிறார்கள். ஆயினும் சதி பரிபூரணமாக ஆதிசக்தியின் முழு தன்மையை பெறவில்லை. சதி தற்போதுதான் பால்ய பருவம் கடந்து இளமையை எட்டியிருக்கிறார்கள். இத்தகு ஒரு நிலையினில் தன் மானிட வடிவைக் கொண்டு ஆதிசக்தியின் கடமைகளை எவ்விதம் நிறைவேற்றுவார்கள்? சத்தியால் நிறைவாக நிலையற்ற மையல் மற்றும் நிரந்தர மையலுக்கான வேறுபாடுகளை எவ்விதம் பொருள் புரிந்து கொள்ள இயலும்? நான் என்னும் அம்சத்தினுள் அமிழ்ந்திருக்கும் சதி எவ்விதம் அதிலிருந்து விடுபடுவது சாத்தியம்? உண்மை தேவி. இது போன்ற வினாக்களே மானிட துன்பத்தின் வேர்கள். மானிட சரீரத்தினில் சதி இதனை உணர்ந்திருந்தால் இச்சமயம் அவர்களை மகாதேவர் சகதர்மிணியாக ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆம், சதி நிலையற்ற நிலையில் இருப்பது சங்கடமான சத்தியம். ஆயினும் மகாதேவர் இவ்வரம்புகள் அனைத்து நின்றும் முக்தி பெற்றவர் அல்லவா சுவாமி? சதியால் இந்த பந்தங்களினின்று விடுபடுவது கடினமெனில் சிவனே சக்திக்கு முக்தி அளித்து அர்த்தாங்கினியாக அவர்களை ஏற்க இயலுமே. சதி ஈசனுக்காக தகுதி பெறாவிடில் மகாதேவர் தாமே அந்த தகுதியை வழங்கலாமே. உனது எல்லா வினாக்களுக்கும் விடையை காலத்தால் மட்டுமே வழங்க இயலும் தேவி. காலத்தின் கர்ப்பத்தில் அடங்கியவைகளை அறிந்தவர் எவர்?